வைத்தியரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ராமநாத அர்ச்சுனா உங்களுக்கான பதில் என்ன? சாவகச்சேரி மருத்துவமனையின் நிர்வாகியாக மருத்துவமனையில் நடைபெறும் நிர்வாக தகவல்களுக்குரிய நியாயமான தீர்வுகள் பெற முடியவில்லை என்று சமூக வலைத்தளங்களூடாக நீதி கேட்டீர்கள். இப்பொழுது நீங்கள் அதே சாவகச்சேரி பிரதேசத்தின் நாடாளுமன்ற பிரதிநிதி உங்களுக்கான அதிகாரங்களை கொண்டே மருத்துவமனையின் மீதான நிர்வாக குறைபாடுகளை குறித்து தீர்வுகளை பெற்றுத்தர முடியும் அல்லவா? குறித்த மருத்துவமனையின் நிர்வாக குறைபாடுகள் சீர்படுத்துவதற்கான எவ்வாறு நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கின்றீர்கள் என்று கூற முடியுமா? சாவகச்சேரி தொகுதியின் மக்கள் பிரதிநிதியாக உங்களுக்கு வாக்களித்து நாடாளுமன்றம் அனுப்பிய மக்களுக்கு அடிப்படை பிரச்சினைகள், பிரதேசத்தின் அபிவிருத்தி குறித்து நிகழ்கால எதிர்கால திட்டங்கள் அவைகள் நடைமுறைப்படுத்துவதற்கான எவ்வாறான முன்னெடுப்புகளை எடுத்திருக்கின்றீர்கள் என்பதையும் சொல்ல முடியுமா? நீங்கள் தினந்தோறும் வீடியோக்கள் மூலம் பல்வேறு விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கின்றீர்கள். எந்த விடயத்திலும் சாவகச்சேரி மருத்துவமனை தொகுதியின் நிர்வாக ரீதியான தீர்வுகளை முன்னெடுத்திருப்பதாக புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் உங்கள் பேச்சுக்களும் செயல்பாடுகளும் அரசு அதிகாரிகள் மக்களுக்கு பெரும் பிளவுகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றன. தினம் தினம் புதிதான குற்றங்களை மட்டும் சொல்லிக் கொண்டிருப்பதன் மூலம் அரச நிர்வாகங்களை சரி செய்ய நினைக்கின்றீர்களா, அல்லது வடகிழக்கு மாகாணங்கள் தமிழர்களால் நிர்வாகம் செய்ய முடியாத நிர்வாகத்திறன் அற்றவைகள் என்பதை நிரூபிப்பதற்கு முயற்சிக்கின்றீர்களா? உங்கள் செயல்பாடுகளை அவதானிக்கும் போது இலக்கில்லாமல் சென்று கொண்டிருக்கின்றீர்களா என்று தோன்றுகிறது. உங்களுக்கு கிடைத்திருக்கும் வாய்ப்புகளை, கால நீரியங்களை விரியமாக்கி கொண்டிருக்கின்றீர்கள். பேசிய காலத்தை கடத்தி கொண்டிருக்காமல் பிரச்சனையை சரி செய்ய முயற்சி செய்ய வேண்டாம். மக்கள் பிரதிநிதியாக மக்களுக்கான அடிப்படை வசதிகள், தொகுதிக்குரிய ஆக்கப்பூர்வமான செயல் திட்டங்கள், அபிவிருத்தி பணிகள் குறித்து கவனஈர்ப்புகளை விடவும் சொந்த வாழ்க்கை, சிறை வாழ்க்கை, கடந்த கால போராட்டங்களை இழுத்து மீண்டும் மீண்டும் பேசி மக்களை ஒரு வகை மயக்க நிலையில் வைத்திருக்க முயற்சியும் செய்து கொண்டிருக்கின்றீர்களா என்ற கேள்வியும் இருக்கின்றது. யாரோ சிலர் மீது இருக்கும் கோபங்களை தீர்ப்பதற்காகவும் பழிவாங்கலுக்காகவும் எங்கள் மக்களுடைய நம்பிக்கைகளை பயன்படுத்தி சமூக கட்டமைப்புகளை உடைத்து ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் வீழ்ச்சிக்கு துணை போய்க் கொண்டிருக்கின்றீர்களா என்பது உங்களுக்கு தெரியுமா? உங்கள் தொகுதியில் மக்களுக்கான அபிவிருத்தி பணிகள் முன்னெடுத்து உங்கள் தொகுதியை மேம்படுத்த முன் உதாரணமாக காட்டுங்கள். அதுவே சிறந்த மக்கள் பிரதியான அடையாளமாக இருக்கும். இது உங்களால் முடியக்கூடிய செயல்பாடாகவும் இருக்கும். உங்களால் முடியாததை முடியாது என்று சொல்லுங்கள். தவறான நம்பிக்கை தந்த மக்களை ஏமாற்றி விடாதீர்கள். பிரச்சினைக்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பாகவே உங்களை ஆதரிக்கின்றார்கள். மக்களுக்கு தேவை தெளிவான நிர்வாக சீரமைப்பும் வெளிப்படையான அணுகுமுறையும். உங்கள் நோக்கம் சரியானால் அனைத்து அதிகாரிகளையும் துச்சமாக எண்ணி குறைகளை சொல்லிக் கொண்டு செல்லாமல் மருத்துவராகவும் மருத்துவ நிர்வாகியாகவும் கடமையில் இருந்தவர் என்ற போது இந்த பணியில் இருக்கும் அழுத்தங்கள் உங்களுக்கு நன்றாகவே புரியும். இவைகளை சரியாக்க முயற்சி எடுக்கலாம். மக்களுக்கான நம்பிக்கைகள் பொய்க்கும் போது எந்த மக்கள் உங்களை தூக்கி ஆதரித்து கொண்டிருக்கின்றார்களோ அதே மக்களால் கைவிடவும் படுவீர்கள் என்பதை காரியமாற்றுங்கள். அரசாங்கத்தின் நிர்வாகத்துறையில் அசட்டை இனம், அக்கறையின்மை போன்ற பிரச்சினைகள் நிறைய உண்டோ? அது அவர்களுடைய தனிப்பட்ட தவறும் என்பது தெரியும். அவ்வாறுதான் அவர்களுக்குரிய முன்னியவர்களால் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். கடந்த காலங்களில் அரசியல்வாதிகளும் அரசாங்க நிர்வாகங்களையும் தங்கள் கட்டுப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் சொல்வதை செய்ய வேண்டும் என்பது எழுதப்படாத விதி என்பதை நீங்களும் அறிவீர்கள். பணத்தை கொடுத்து இலவசங்களை ஊக்குவித்து மக்களை செயலற்றதாக்கி வைத்திருப்பவர்கள் பலர். பல கட்டுப்பாடுகளை கடந்தும் தம்மால் முடிந்தவரை தான் சார்ந்த சமூகத்துக்கும் பாதுகாப்பான எதிர்காலத்தை கட்டமைக்க வேண்டும் என்ற இலக்குடன் இணைந்து கொண்ட அரசாங்க அதிகாரிகள், உத்தியோகத்தர்கள் அர்ப்பணிப்பும் அக்கறையும் ஆதரவுகளும் இன்றைய வடகிழக்கு தற்சார்பு திட்டங்கள் சுயதொழில் பொருளாதார மேம்பாட்டு அஸ்திவாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த சில மாதங்களாக தினமொரு பிரச்சினை கிளப்பி குறைகளையும் குற்றங்களையும் மட்டும் பேசி பொருளாக்கி கொண்டிருப்பதன் மூலம் மக்களுக்குரிய அடிப்படை பிரச்சினைகள், அபிவிருத்தி திட்டங்கள் பற்றி கவனிப்பாரற்று போயிருக்கின்றன. குற்றங்களையும் குறைகளையும் மட்டும் பேசி நல்லவைகளையும் நன்மைகளையும் கூட மறுதளித்து பெரும் பின்னடைவை உருவாக்கி கொண்டிருக்கலாம். குறிப்பாக தமிழர் பிரதேசங்கள் மட்டும் நாளொரு குற்றச்சாட்டுக்கள் அரசு அதிகாரிகளும் மக்களுக்கிடையில் பிரிவினை தூண்டுவதன் மூலம் சமூக பின்னடைவை உருவாக்கி விடலாம்.
எமது பிரதேச அரசு அதிகாரிகள் பணியாளர்கள் உளவியல் முடக்கம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. உளவியல் சோர்வுக்குள்ளாக்கும் செயல்பாடுகள் தொடர்ச்சியாக முன்னெடுத்து கொண்டிருப்பதும் சில வேளைகளில் தவிர்க்கலாம். அனைத்து நிர்வாகத்திலும் பிரச்சனைகள் இருக்கின்றது. அனைத்து நிர்வாகங்களுக்கும் ஊழல் இருக்கின்றது. ஒரு சிலர் தவறு செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்பதை மறுப்பதற்கு இல்லை. அதேபோல் சிலர் அர்ப்பணிப்போடும் செய்து கொண்டிருக்கின்றனர். அரசாங்கத்தினுடைய செயற்பாடு நிகழ்ச்சி நிரலுக்கேற்றவும் செயற்பட வேண்டிய தேவைகள் இருக்கின்றதை இல்லையென்றால் வேலைவாய்ப்பை இழக்க வேண்டிய சூழல் கூட ஏற்படலாம். குறைகள் எல்லாம் நிறைகளாக கொண்டு சரி செய்ய வேண்டும். குறைகளை மட்டும் பேசிக்கொண்டு இருக்காமல் குறைகள் மட்டுமே மிஞ்சும். இந்த சமூகத்துக்குள் நாங்கள் வாழ வேண்டும். நல்லதும் கெட்டதும் நம்மையும் பாதிக்கும். தனி மனிதர்கள் மீதான கண்மூடித்தனமான நம்பிக்கையில் சமூக கட்டமைப்பு உடைக்கப்படுவதனால் எந்த நன்மையும் பெற முடியாது. சிதைந்து கொண்டே செல்வோம். இப்போது சிந்திக்க மறத்தால் இனி எப்போதும் சிந்திக்க வாய்ப்பே கிடையாது. எதிர்ப்பு நிலையில் நிற்கும் அனைவருக்கும் மக்கள் நாம் நமக்கள் யாரும் யாரையும் வெல்ல தோற்க போராடுகின்றோம். நமக்கு முன் நிற்பது எதிரிகளோ விரோதிகளோ அல்ல, அனைவரும் நம்மவரே. சமூகத்தை பிளவுபடுத்தி கொண்டிருக்கும் பிரச்சனையில் தவறான காரியங்கள் என்று தெரிந்தும் ஆமாம் சாமி போட்டு கொண்டிருப்பதனால் அவர்கள் செய்யும் தவறுகளும் அவர்களுக்கு புரிவதில்லை. தவறு செய்கின்றவர்கள் அதே தவறுகளால் தாங்களை நியாயப்படுத்த முற்பட்டு எங்களை கேள்வி கேட்க முடியாது. ஆகவே இவரை விட அவர் பரவாயில்லை என்று முடிவெடுக்கும் படியான நிர்பந்தம் மக்களுக்கு உருவாகின்றது. இதே நேரத்தில் ராமநாதா அர்ச்சனாவுடைய வலைத்தள பக்கத்தை நேரடியாக பார்வையிட்டால் இனி வாழும் காலங்கள் மிகச்சிறிது என்றும் அது தமிழனுக்காக இருந்துவிட்டு போகட்டும் என்றும் என் தந்தையின் கடைசி ஆசையும் அதுவே என்றும் பதிவிட்டு கொண்டிருக்கின்றார். குறிப்பாக 2008ஆம் ஆண்டு மறைந்த முன்னாள் அமைச்சர் தியாகராஜா மகேஸ்வரன் தொடர்பான பதிவையும் இட்டிருந்தார். பாதைகள் வெவ்வேறாவையாக இருக்கட்டும், உங்கள் அர்ப்பணிப்புகள் என்ற மனதில் வைத்திருக்கும் உங்கள் சமூகத்திலிருந்து என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் ராமநாதன் அர்ச்சுனா. 2008ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி அன்று கொழும்பில் இருக்கும் பிரதான கோவில் ஒன்றான பொன்னம்பலவாணேஸ்வரர் கோயிலுக்கு சென்று வழிபாட்டில் கலந்து கொண்ட நேரத்தில் தியாகராஜா மகேஸ்வரன் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது. அதையும் அவர் நினைவு கூர்ந்திருக்கின்றார் ராமநாதன் அர்ச்சுனா. இனி வாழும் காலம் மிகச்சிறியது, அது தமிழனுக்காக இருந்துவிட்டு போகட்டும், என் தந்தையின் கடைசி ஆசை அதுவே என்றும் பதிவிட்டு கொண்டிருக்கின்றார். ராமநாதா அர்ச்சுனா மீது அபூர்த்தி தொடர்பாகவும் இது தொடர்பாகவும் நிறைய முறைப்பாடுகள் பதிவேற்றம் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. பல்வேறு ஊடகங்கள் வாயிலாகவும் பத்திரிகை வாயிலாகவும். அவர் ஒரு சாதாரண பாராளுமன்ற உறுப்பினராகவே இருக்கின்றார். அவர் வந்து குறுகிய நாட்களே இருக்கின்றது. அரசு அதிகாரிகளை கேள்வி கேட்க வேண்டியது ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினருடைய பிரதான கடமைகளில் ஒன்றாக இருக்கின்றது.